அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இன்னைக்கு குறுவட்ட அளவில் திண்டுக்கல் ஏசோன் ஹாக்கி போட்டியானது ஜிடிஎன் காலேஜில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே நான் கேட்டது ஜிடிஎன் ரொம்ப தூரம், எங்கள் பள்ளியிலிருந்து தூரம் ரொம்ப. எனக்கு 6 டீம் பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவ்வளோ பிள்ளைகளும் எனக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து நடத்தின தவமணி என்ற ஆசிரியரிடமும் டிஐபியிடமும் நான் கேட்டுக்கிட்டேன். ஆனாலும் அவங்க சொன்னாங்க அவங்க அங்கதான் நடத்தணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டாங்க. அதனால நான் இன்னைக்கு பஸ்ஸை வச்சு எனக்கு 110 பிள்ளைகள் டீம் பிள்ளைகளை நான் கூப்பிட்டு வந்தேன் ஜிடிஎன் காலேஜுக்கு. ஏன் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் ஸ்கூல்ல இருந்திருக்கலாம், ஆனா என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத போல எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அதனால நானும் பிள்ளைகள் கூட இன்னைக்கு ஓடி போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். அப்ப வந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடங்கி அண்டர் 14 பாய்ஸ் போயிட்டே இருக்குது விளையாட்டு. ஆனா விசில் ஒன் சைடா தான் போகுது. ஆனாலும் பிள்ளைகள் கிளைம் பண்றாங்க, எங்க பிள்ளைகள் தான் கிளைம் பண்றாங்க, சார் இது சரியில்லை சார், இது எங்களுக்கு தானே சார் வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அவங்க காதுல வாங்கிக்கல ரெஃபரி இருந்தவங்க. இருந்தாலும் நாங்க எதுவுமே செய்யல, நான் அமைதியா தான் ஒரு சைட்ல உட்காந்துருக்கிறோம். பிள்ளைகளை மீதி டீம் எல்லாம் வச்சுட்டு ஒரு டீம் மட்டும் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. 11 பிள்ளைகள் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. 12 வயசு பையங்க அண்டர் 14, 7 பிள்ளைகள், 18 பேர்ல 7 பிள்ளைகள் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த கோல் கீப்பருக்கு மேல கல் எரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பசங்க பின்னாடி இருந்து கல்லூரி பையங்க கல்ல எறிகிறாங்க கோல் கீப்பருக்கு பின்னாடி முதுகுல. அப்ப அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இதை செய்ய முடியல. அதான் அவனுடைய டீம், அது யாருட்டப்பா, டீம் மேனேஜர்கிட்ட அவன் சொல்லி விடுறான், இப்படி எனக்கு பின்னால கல் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே அது பெஞ்சுக்கு போகுது. பெஞ்சுக்கு போற நேரத்துல போயிருக்குது. அது நான் ஏன்னா நான் தூரத்துல இருக்கிறேன். பெஞ்சுக்கு போன உடனே அதை இப்படி பையனுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொன்ன அந்த சமயத்திலேயே கலகலப்பாயிட்டு ஒரே சவுண்டு, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்க. எங்க பிள்ளைகள் கீழே கிடக்குறாங்க. ஏன்னா ரெட் ஷர்ட் பிள்ளை கீழே இருக்கு, பெரிய பெரிய பசங்க அடிக்கிறாங்க. நானும் ஓடுறேன். ஓடிட்டே இருக்கும் போதே ஆனா என்ன செய்தேன்னு சொன்னாக்கா, என் மொபைல கொடுத்து ஒரு பிள்ளைகிட்ட, ஏமா நமக்கு எதுவுமே எவிடன்ஸ் இருக்காது, வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். ப்ளீஸ் தயவு செய்து பிள்ளைகளை அடிக்காதீங்கன்னு போறேன். அதுக்கட்டி பிள்ளைகளை அடிச்சுட்டாங்க சார், நிறைய பிள்ளைகளை அடிச்சுட்டாங்க. பொம்பளை பிள்ளை பள்ளி மாணவர்கள் அடிச்சாங்களா, கல்லூரி மாணவர்கள் அடிச்சாங்களா? அடிச்சது கல்லூரி மாணவர்கள் தான். பள்ளி பிள்ளைகள் அடிக்கல. ஏன்னா அவனும் அண்டர் 14 தான். அவனும் அப்படியேதான் இருக்கிறான். இந்த பிள்ளைகளும் என் பிள்ளைல அந்த யூனிஃபார்ம் கரெக்டா ரெட் கலரை பார்த்து அடிச்சுட்டாங்க. கல்லூரி மோட்டிவ் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நாங்க அங்கேயே சென்ட் மேரிஸ்லயே வச்சு நடத்துங்கன்னு சொன்னேன் சார். அந்த ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி எங்க பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் எடுத்திருந்தாங்க. ஏற்கனவே 26ஆம் தேதி ஒரு மேட்ச் சென்ட் மேரிஸ் வச்சாங்க, அசோசியேஷன் சார்பா வச்சாங்க. அதுல எங்க பிள்ளைகள் தான் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப திரும்பவும் எங்க பிள்ளைகள் தான் வின் பண்ணிடுவாங்க, அவங்கள கலைக்கணுங்கிறது இருந்துச்சா அதை நான் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா அது பின்புலம் என்னன்னு தெரியல. அங்க இருந்த இந்த பெஞ்சில இருந்த பையங்க சொல்றாங்க, அங்க இருந்த சாரு, அந்த கோச் யாரு, பிடி சென்ட் மேரிஸினுடைய பிடியும் ஜிடிஎன் காலேஜினுடைய கோச், அவர் பேரு எனக்கு வர மாட்டேங்குது, ராமானுஜம் சாரும் கையை அப்படி ஒரு கையை அப்படி அசைக்கிறாரு. உடனே பயல்கள் இறங்கிட்டாங்க சார். அது பிள்ளைகள் பெஞ்சில இருந்த பிள்ளைகளுடைய வாக்குமூலம் சார். அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.